ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ahs சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரிக்கிழங்கு குருமா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு, பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், மைதா மாவு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க. கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, இது கூட வெங்காயம், இப்போ நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட பெருஞ்சீரகம் போட்டுக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ மைதா மாவு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ மைதா மாவை இதில் சேர்த்துக்கலாம். கொதிக்கும் போது தான் இதை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சூப்பரான பூரிக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஹெச் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.